இதுக்கு மேலே இந்த பாண்டியன் கடையில வேலை பார்த்து அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இப்ப பழனி வந்துட்டு சுயமா தனக்குன்னு ஒரு மளிகை கடை வச்சதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. கடைக்கு வந்து கொஞ்ச நாள் சும்மா இருந்த தங்கமேலோட அப்பா வந்துட்டு மறுபடியும் அவரோட வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு. இந்த விஷயத்தை நோட் பண்ற பழனி வந்துட்டு இது அப்படியே போய் சரவணன் கிட்ட சொல்லிடுறாரு. இதனால சரவணனுக்கும் தங்கமேல் கடையில பயங்கரமான பிரச்சனை வருது. சரவணன் கடையில இருந்து போனதுக்கு அப்புறமா பழனிட்டு பேசுற தங்கமேல் வந்துட்டு இதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் போய் சரவணன் மாமா கிட்ட சொன்னீங்க. நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க ஒண்ணு இந்த கடையோட ஓனர் கிடையாது. நாங்க தான் இந்த கடையோட ஓனர். நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி சொல்லி தங்கமேல் பேசிடுறாங்க. ஏற்கனவே சோனியானால மனசு உடைச்சு போயிருந்த பழனி வந்துட்டு இப்ப தங்கமேல் வேற இப்படி கஷ்டப்படுற மாதிரி பேசவும் வேற வழியே இல்லாம அவங்க அணைய முன்னாடி போய் நின்னுறாரு. எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்கும் பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்த சக்திவேல் வந்துட்டு இப்ப பழனியை அவரான் வந்து நின்னதால பழனி ஆசைப்பட்டபடியே மளிகை கடையும் வச்சு கொடுத்துறாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா தங்கமேலோட அப்பாவுமே திருந்தாம அதே தப்ப தான் திரும்ப பண்ண போறாரு. இதுக்கு மேலே பழனி வந்துட்டு இந்த பாண்டியன் கடையில இருந்து தங்கமேல் வீட்டாளர்ட்ட அவமானப்படுறதை விட அவரான் சொந்தமா வந்துட்டு மளிகை கடை வைக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.